பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஜீசஸ் சைட்டுக்கு ஆலயட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக அத்தனை சோதரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் சேனலில் நான் பார்க்கும்பொழுது நிறைய எந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுங்களா, கடைசி காலத்தை குறித்து நிறைய அந்த அந்த மெசேஜை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுதான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மற்றதெல்லாம் கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோடய நோக்கம் அதுதான். கடைசி காலத்தை குறித்து இப்படி வெளிப்படுத்திருக்காரு. இப்படி ஒன்று ஒன்றா நடக்கிறது. எம்டி ஜெகன் ஐயா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நல்ல அருமையாக வேதமும் விஞ்ஞானமும் சொல்லி தீர்க்க தரிசனித்து சேர்த்து அவர் என்ன பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. ஆனால் பைபிளில் இருக்கிறத அத்தனையும் எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என் கனவில், என் தரிசனத்தில் எதெல்லாம் ஆண்டவர் சொன்னது, என் காதில் சொன்னது, என் இருதயத்தில் சொன்னது அத்தனையும் நான் என்ன பண்ணுறேன், நியூஸ் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, கவனம். அவர் வருகை மிக மிக சமீபம். சரி, ஓகே. இந்நாளிலே இயேசுவை குறித்தும் யூதாசை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இயேசு இவைகளுக்கு சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இங்கே என்ன பண்ண, இயேசு இவைகளுக்கு பின்பு அப்படி சொன்ன பின்புனா, இங்கே நிறைய அந்த சீஷர்களை குறித்து எனக்கு கிடைத்த அந்த அத்தனை அதிகாரமும் அன்பு, பிதாவின் அன்பு அத்தனையும் என்னோட சீஷர் கிடைக்கணும்னு சொல்லி இங்கே பேசியிருப்பார். அப்போ அதுக்கு தான் முடிக்கும்பொழுது இயேசு இவைகளுக்கு சொன்ன பின்புன்னு நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, சீஷர்கள் மேலே அவர் அவ்வளோ கரிசனை உள்ள இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஏன்னா அவர்கள் பரலோகத்தில் விசாரிக்கிற இடத்திலே வைக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் என்ன பண்ணுறார், தேர்ந்தெடுக்கிறார். அவர் கூப்பிட்ட உடனே டக்கு என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி வர ஆரம்பித்தார்கள். எதையும் பார்க்கல. அவங்க பொருளோ பொண்ணோ என்ன பண்ணல, எதையும் எதிர்பார்க்கல. சொத்தோ இல்லை ராஜ்யமோ இல்லை மேன்மையோ என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு இடத்துல கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துட்டோமே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்களுக்கு ஆண்டவர்னா கடவுள் என்ன பண்ணுவார், உங்களுக்கு 100 தனியாக கொடுப்பாருன்னு சொல்லி. உண்மைதான் அதெல்லாம். சரி, ஓகே. அப்போ அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால், அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த குரூப்பாக அங்கே போவாங்களாம். எங்கே, அந்த தோட்டத்துக்கு போவாங்களாம். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடிக்கு அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். படிப்போம். அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசிரியர் பரியேசர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான். இயேசு நமக்கு நேரிட போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். இதுதான் மேட்டர். யார் கூட இருக்க வேண்டியவன்? இயேசு கூட இருக்க வேண்டியவன். இயேசுக்காக மரிக்க வேண்டியவன். இயேசுக்காக அவன் ஊழியம் செய்ய வேண்டியவன். இயேசுக்காக பரிந்து பேச வேண்டியவன். அவன் ஊழியத்துக்கு பின்பு பரலோகத்தில் அநேக பேர் விசாரிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவன். எங்கே இருக்கிறான்? காட்டி கொடுக்கிறவனிடத்துல. அவன் யூதாஸ் அவர்களுடன் கூட நின்றான். இவ்வளோ அழகாக அந்த 3 வருஷ ஊழியத்தில் இந்த சீஷர்களுக்கு அருமையாக சொல்லி கொடுத்து, நீங்கள் இப்படி ஊழியம் செய்யணும், நீங்கள் பிசாசுகளை துரத்தணும், குஷ்டரோகிகளை சுகமாக்கணும், மத்திய 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இப்படி அநேக அந்த ஊழியத்தை குறித்து அவர்களுக்கு அவர் சொல்லி கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்க, இலவசமாக இதை பெற்றீங்க, இந்த வரன்கள்லாம் இலவசமாக என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி நிறைய காரியங்களே அந்த 3 வருஷத்தில் அவர் என்ன பண்ணுறார், சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு எதிரடியாக நிற்கிறான்.
எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக கூட்டிகிட்டு வரான்னு பார்த்தா, யூதாஸும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இயேசு எங்கெல்லாம் போகிறாரு, எப்படிலாம் பேசுவார், என்னெல்லாம் சாப்பிடுவார், அவர் எங்கெல்லாம் பரிதாபப்படுவார் என்பதெல்லாம் என்ன பண்ணியிருந்தான், அறிந்திருந்தான். அதனால தான் ஈஸியாக என்ன பண்ணிட்டான் இந்த யூதாஸ் காரியத்தை. அவன் பாருங்கள், யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசிரியர் பரியேசரி என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரையும் கூட்டி கொண்டு, எவ்வளோ பேர் பாருங்கள், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர், ஊழியக்காரையை கூட்டி கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடு அவ்விடத்துக்கு வந்தான். இவன் தான் என்ன பண்ணுறான், கூட்டிகிட்டு வந்தான். இவனுக்கு என்ன தெரியும், இயேசு எங்கே போகிறாரு, எங்கே வராரு, யார் கூட பழகிறாரு, எந்த குடும்பத்தோட பழகிறாரு என்பதை என்ன பண்ணியிருந்தான், நல்லாவே அறிந்திருந்தான். ஒரு ஊழியக்காரமாக ஒரு டைம் யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் அவங்கள. அதுக்கப்புறம் நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த சிஸ்டரை பார்த்தேன். அவங்க ரொம்ப அழுது கொண்டே அவங்க பேசுகிறத எனக்கு ரொம்ப நேரம் பார்க்க முடியல. சும்மா 30 செகண்ட் வீடியோ தான் தள்ளிட்டேன். அவங்க சபை வைத்திருக்கும் போது திடீர்னு ஒரு குடும்பம் வரவில்லை. வராத பொழுது என்னவோ ஏதோன்னு தெரில, ஃபோனை போட்டு 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 பார்த்தா எடுக்கலையே அவங்க. சரி, ஃபோனை போட்டு எடுக்க முடியலையேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போகும்பொழுது அவர்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்களை ஒரு ரொம்ப ஒரு மாதிரி நோகடிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், பேசி விட்டார்களாம். அவங்க அந்த வீடியோவில் அழுகுறாங்க பயங்கரமாக. என்ன அழுகுறாங்கன்னா, அவர்கள் நொந்து போய் இருந்த நேரத்தில் அவர்களுக்காக நான் அழுது ஜெபித்தது உண்டு, அவங்களுக்காக உபவாசித்தது உண்டு, அவர்களுக்காக நான் போராடினது உண்டு, அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கும்படியாக பிசாசுகளோடு நான் நின்றது உண்டு. இவ்வளோ காரியங்களை நான் செய்த பின்பு, அவர்கள் தேறினவர்களான பின்பு, அவர்கள் சடனாக நின்ன உடனே அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த சபையில் வர்றவங்களே, ஊழியக்காரர் கூட இருக்கிறவங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு மேய்ப்பனுக்கோ ஊழியக்காரனுக்கோ செய்து விடாதீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன், உங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மேய்ப்பனுக்காக நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, துரோகம் பண்ணிடாதீங்க சொல்லி அந்த அம்மா பயங்கரமாக அழுதாங்க. அப்போது நான் நினைக்கிறேன், அப்படி தான் இயேசுக்கே அந்த கதி தான். ஏன்னா இயேசுக்கு இந்த யூதாஸ் யாருன்னா, காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிறந்தான். தீர்க்க தரிசனத்தில் அது அவனுடைய வேலை, அது நிறைவேற வேண்டும். ஆனாலும் ஏன் சொல்கிறார், இவன் பிறவாதிருந்தா நலமாக இருக்குமே. அந்த லிஸ்ட்டில் நாம் யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது. ரொம்ப அழுதாங்க அந்த சிஸ்டர், அப்படி தாங்கிக்கவே முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இவ்வளோ நான் மீட்டு கொண்டு வந்தனே இவங்களுக்காக, சடனாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுதாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி கேடு கட்டவர்கள் ஓடுகிறது போல் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை தான் நான் நிறைய பார்க்குறேன். நான் கூட நிறைய பேரை நடத்தி அவங்கள நல்லா பாட வச்சு அவங்கள ஜெபம் பண்ணி இங்கே ஊழி செய்து கற்றுக் கொடுத்து இந்த இடம் அந்த இடம் அந்த இடம் இந்த இடம்னு சொல்லி பண்ணால், நமக்கே பின்னாடி என்ன பண்ணுவாங்க, பள்ளம் எடுப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, நமக்கு கூட தான் இருப்பாங்க, நமக்கே என்ன தெரியவே தெரியாது. ஆனால் இயேசுக்கு தெரியும், யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான்ற அறிந்து இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். நமக்கே நிறைய விஷயம் தெரியுது, அவருக்கு எவ்வளோ தெரியும். சர்வ சிருஷ்டியை படைத்தவராச்சு, சர்வ லோகாதிபதியாச்சு, அகிலத்தை அத்தனையும் படைத்தவராச்சு, அவருக்கு தெரியாதா? நமக்கே நிறைய தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கூடி 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 என்ன பண்ணுறாங்க, கலகம் பண்ணுறாங்க, கூடி கூடி பேசிக்கிறாங்க. இயேசு யாரிடத்துலையும் காசோ பணமோ அவங்களோட சொத்து எதுக்குமே ஆசைப்படலை, அவரையே காட்டி கொடுத்தாங்க. அதே தான் நானும், யாரோட காசுக்கும் யாரோட இதுக்கு நான்லாம் சில பேர் என்னெல்லாம் கண்டிஷன் பண்ணி வர சொல்லுவாங்க, கண்டனம் பண்ணி வந்து தான் ஆகணும் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அப்போ சரி, மற்றவங்களுக்கு நம்ம அந்த எரிச்சலை கொடுக்கக்கூடாது என்பதற்காக எல்லாருமே நான் யாருக்கிட்ட பழகினாலும், நீங்கள் இங்கே இன்றைக்கி போகலான் இருக்கோம், வரீங்களா, இன்றைக்கி ப்ரேயருக்கு வரீங்களா, அவ்வளோதான்.
நான் அந்த டைமுக்கு நான் உட்காருவேன், அந்த டைமுக்கு நான் போய் நிற்பேன். எத்தனையோ மணி நேரம் எத்தனையோ பேருக்கு நான் நின்று இருக்கிறது ஆண்டவர் அறிவார். ஆனால் அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், யூதாஸை போல் இந்த எப்படி சொல்கிறது, இந்த கட்சியில், இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு, அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு, ஓப்பா ரொம்ப மோசமான கிறிஸ்தவர்கள் இருக்க. இன்னும் மனம் திரும்ப இல்லை, இன்னும் ஆண்டவர் வருகை இன்னும் சமயமாக இருக்கிறதே, அந்த அறிகிற அறிவு இன்னும் இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளோ பாருங்க, யூதாஸ் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதார் போசவரோட என்ன பண்ணுறாளாம், அவரை பிடிக்கிறதுக்கு குட்டி கொண்டு வர. இயேசு தமக்கு நேரிடுகிறத அவர் அறிந்து அவரே போகிறார். அப்போது அவர்கள் பிரதியுத்தரமாக, நான் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவருடனே கூட நிற்கிற பொழுது அவருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும்ல. ஓ, என் கூட இருந்தவன், என் கூட சாப்பிட்டவன், என் கூட ஊழியத்தில் இருந்தவன் இன்னைக்கு எனக்கு எதிராக நிற்கிறானே அப்படின்னு அவர் மனசு எவ்வளோ துக்கப்பட்டிருக்கோம்ல. இன்றைக்கி அநேக இடங்களில் அப்படி தான் நிற்கிறேன், நானும் நிற்கிறேன். அந்த மாதிரி நானும் நிற்கிறேன். ரொம்ப அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, வரமாட்டேன்னுவாங்க. அவங்கள நான் கூட்டிகிட்டு போவேன் செலவு பண்ணி. கடைசியில் நான் போகலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடாக உட்காந்து கதை பேசுவார்கள். அப்படியே அந்த கதை பரவி ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார்கள். ஆனால் ஆண்டவரை மட்டும் பிடிக்காத மேய்ப்பர்களுக்கு சொல்கிற, ஊழியக்காரங்களுக்கு சொல்கிற, அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு, யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நீங்கள் ஓடுங்க. உங்களுக்கு நிற்கிறவர்கள் நிற்பார்கள். அந்த 11 பேரை போல் ஓடுறவங்க அந்த யூதாஸ் போல் ஓடி போவார்கள். அவர்களை அப்படி விட்டுடுங்க. ஒரு மரத்தில் ஏகப்பட்டது இருக்குதுன்னா கழிச்சு கட்டணும். நம்ம கழிச்சு, தென்னை மரம், பனை மரம்லாம் கழிப்பாங்க. அது போல் போகிறவங்கள கழிச்சிடணும், அப்படியே கழிக்கணும். அப்போ தான் அது குருத்து வரும், அது பூ பூக்கும், அதுக்கப்புறமா கனிகள் கொடுக்கும். நம்ம கழிக்காமல் இருக்கக்கூடாது. அவங்க கழிச்சிட்டு போகிறாங்கன்னா போயிடணும், அப்படி விட்டுறணும். அவங்கள கம்பல் பண்ணி கெஞ்சி ஒன்றும் பண்ணக்கூடாது, விட்டுறணும். நான் மேய்ப்பர்கள் ஊழியக்காரிக்கு சொல்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன். 11 பேர் நின்னாங்க கூட. அந்த ஒரு ஆள் அப்படியே விட்டுட்டார் ஆண்டவர். அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அகோரமாக இருந்துச்சு. கூட நிற்க வேண்டிய ஆள் எங்கே இருக்கிறான்? எதிராளியோடு நிற்கிறான். அவன் அவரோடு இருப்பான். ஆனால் பரலோகத்தில் விசாரிக்கிற இடத்துல இருந்திருப்பான். இந்த மேலெல்லாம் 17 பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். எவ்வளோ அழகாக காப்பாற்றுறார் பாருங்கள். எல்லா நேரங்களிலும் இயேசுவை நம்ம பிரதிபலிக்க வேண்டும். அவங்க அதை பண்ணாங்க, நானும் அப்படி பண்ணவே கூடாது. அப்போ நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனத்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. போகிறவர்கள் ரொம்ப சந்தோஷம், ஊழியம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம், பரவணும், ஊழியம் பரவணும். ஆனால் இவன் பரவ வைக்கலை, அந்த ஊழியத்தை உடைக்க பார்த்தான். அதனால் அவன் ஆண்டு கொண்டு இருந்தான். பிரிந்து போகிறவர்கள் வைராக்கியமாக ஊழியம் செய்ய வேண்டும். பிரிந்து போகிறவர்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கார், அவருக்காக நம்ம ஓடுவோம். அவர் கலங்கி பரலோகத்தில் நிற்கிறார். எல்லாரும் போங்கன்னு சொல்கிறாங்க. அவர் வந்தார், ஆனால் நிறைய பேர் கைவிடப்படுவார்கள். நான் ரொம்ப அப்படியே பிரம்மி போயிட்டேன். நான் அந்த கனவு கண்டு என்னோட நைட்டையெல்லாம் ஃபுல்லாக துப்பக்கட்டி ஆயிடுச்சு. நிறைய காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கடைசி காலத்தை குறித்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக எனக்கு சொல்ல தெரியல, என்னால் முடிந்த அளவு சொல்லியிருக்கேன். பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். யூதாஸாக இருக்கிறோமா, இயேசு கூட இருந்த சீஷராக இருக்கிறோமா என்பதை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.